பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து ஏகனாபுரம் உள்ளிட்ட அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அந்த பகுதிக்கு நேரிலே சென்று அந்த மக்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை எல்லாம் கேட்டறிந்து அன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அவர்களை நேரிலே சந்தித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே முன்வைத்தோம். ஆனால் அந்த திட்டத்திற்கு எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு விட்டோம். ஒரு சில கிராமங்களை தவிர பிற பகுதிகளை சார்ந்தவர்கள் தங்களுடைய நிலங்களுக்குரிய தொகையையும் பெற தொடங்கிவிட்டார்கள் என்று அப்போதைய அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் விளக்கமளித்தார். அந்த பகுதியைச் சார்ந்த, குறிப்பாக ஏகனாபுரம் பகுதியைச் சார்ந்த மக்கள் எங்கள் கிராமத்தை ஒட்டியுள்ள நிலங்களை விட்டுவிட்டு அதன் அருகே அரசுக்கு சொந்தமான நிலங்கள் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் காலியாக உள்ளன. அந்த நிலத்தில் தேவையான அளவுக்கு இடத்தை அரசு எடுத்துக்கொள்ள முடியும் என்று கூறினர். அதனையும் அப்போதைய திமுக அரசின் பார்வைக்கு நாங்கள் கொண்டு சென்றோம். தற்போது தவேக அரசு அந்த திட்டத்தை முழுமையாக கைவிட்டிருக்கிறது. மாறாக புதிய இடத்தை தேர்வு செய்வோம், புதிய விமான நிலையம் கட்டமைப்பதற்கான புதிய இடத்தை தேர்வு செய்வோம் என்ற உறுதியை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். நமது மாநிலத்தின் வளர்ச்சிக்கு புதிய விமான நிலையம் பெரிய பரப்பளவில் தேவைப்படுகிறது என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தில்லை. எனவே முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அளித்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் விரைந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். தற்போது முதல்வர் வேறு இடத்துல செய்வார். அந்த பகுதிகளில் நீர்நிலைகள் இருக்காதா, விவசாய நிலங்கள் இருக்காதா, அதே போல அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் பாதிக்கப்படாதா? தற்போது இதே போல வீட்டு எதிர்ப்பு அந்த திட்டத்தை கைவிட்டுருவாங்களா? ஸோ ஒரு விஷயம் அதாவது எந்த புதிய திட்டங்களை கொண்டு வந்தாலும் கூட, வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தாலும் கூட, நிலங்களை கையகப்படுத்துகிற போது அந்த பகுதியைச் சார்ந்த பொதுமக்களுடைய கருத்தை அறிய வேண்டும், அவர்களின் இசைவை பெற வேண்டும் என்றும் சட்டத்தில் இடம் இருக்கிறது. ரயில்வே துறைக்கு நிலம் எடுப்பதாக இருந்தாலும், விமான நிலையம் கட்டுவதற்கு நிலம் எடுப்பதாக இருந்தாலும், புதிய துறைமுகங்களை கட்டுவதற்கு நிலங்களை கையகப்படுத்தினாலும் அந்த பகுதியைச் சார்ந்த மக்களின் கருத்தை அறிய வேண்டும் என்பது சட்டத்தில் உள்ள ஒரு பகுதி. அந்த அடிப்படையிலே ஏகனாபுரம் உள்ளிட்ட அந்த பகுதியைச் சார்ந்த பொதுமக்கள் தங்களின் விளைநிலங்கள் பறிபோவதை எதிர்த்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதை நாம் அறிவோம். ஆகவே மக்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்பது சட்டத்திலும் இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். புதிய இடங்களை தேர்வு செய்கிற போதும் மக்கள் கருத்தறிய வேண்டிய தேவை இருக்கிறது. காடுகளை அழிக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. நீர்நிலைகளை தூர்க்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. என்றாலும் கூட விமான நிலையம், துறைமுகம், ரயில் நிலையம் போன்ற போக்குவரத்து வசதியை
அதற்கான கட்டமைப்பு வசதிகளை பெருக்குவதன் மூலமே மாநிலத்தின் அல்லது தேசத்தின் முற்போக்கான வளர்ச்சிக்கு வித்திடும். அது தேவையாகவும் இருக்கிறது. அந்த வகையிலே புதிய விமான நிலையம் தேவை. அதே நேரத்தில் பொதுமக்களுடைய இசைவையும் பெற்று அதை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் விடுக்கிற வேண்டுகோள். தற்போது அந்த திமுக ஆட்சியில் இருக்கும்போது அந்த 8 வழிச்சாலைக்காக இயக்குவதான் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் அரசியல் காரணங்களுக்காக அது கைவிடப்பட்டது. அதே போல தற்போது அரசியல் காரணங்களுக்காக தான் இந்த விஷயமும் அதாவது பரந்தூர் விமான நிலையமும் கைவிடப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நிதிகள் ஒதுக்கப்பட்டு பணிகள் தொடங்கக்கூடிய நிலையில அனைத்துக்கும் எல்ஓசி எல்லாம் கொடுக்கப்பட்டு இது இந்த ரத்து செய்யறது முதல்வர் அங்கே போய் வாக்குறுதி கொடுத்ததன் காரணமாக தான் தற்போது இது ரத்து செய்யப்படுறதுன்னு குற்றச்சாட்டு இருக்கு. அரசியல் கட்சிகள் தங்களுக்கிடையில் ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லலாம். அதனை எல்லாம் தாண்டி மாநில வளர்ச்சி, தேச வளர்ச்சி என்கிற அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிற இதுபோன்ற முயற்சிகளுக்கு பெருமளவில் பொதுமக்களின் குடியிருப்புகள், விளைநிலங்கள் பாதிக்கப்படாதவாறு அமைய வேண்டும் என்பதுதான் நாம் அனைவரின் கருத்தாகவும் இருக்க வேண்டும். திமுக கூட்டணியில விசிக பங்கு பெறும்போது திமுக நிறைய திட்டங்கள் விசிக சார்பில் நிறைய எதிர்ப்புகள் தெரிவித்து போராட்டங்கள் நம்ம அறிவிச்சிருக்கோம். ஆனால் தற்போது தாவேகா கூட்டணியில் ஆட்சியில் பங்கு வகிச்சிருக்கோம். தொடர்ச்சியாக இந்த காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி அதே போல கம்யூனிஸ்டோட மாணவர்கள் கணக்கெடுக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு ஒன்று வந்தபோது அதே போல திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது முதல்வர் என்ன பேசியிருந்தாங்கன்னா திமுக கொடுக்குற வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றதான் சொல்லியிருந்தாரு. ஆனால் தற்போது தாவேக ஆட்சிக்கு வந்தது பிறகு பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக வருமானம் ஈட்டக்கூடியவங்க தான் 3 சிலிண்டர் சொல்லியிருக்காங்க. விவசாய கடன் மொத்தமாக ரத்து செய்யப்படும் சொல்லிட்டாலும் அந்த மாதிரி எதுவுமே ரத்து செய்யப்படல. நிறைய விஷயங்கள் தேர்தலுக்கு முன்னாடி முதல்வர் கொடுத்த வாக்குறுதி இப்போ தேர்வு கொடுத்த வாக்குறுதி மாறா இருக்கு சார். இதுக்கு கூட்டணியாக இருக்கக்கூடிய விசிகாவுடைய கட்சிகள் எந்த ஒரு விஷயமும் தெரிவிக்கும். எதிர்க்கட்சிகளைப் போல நாங்கள் பொதுவெளியிலே எல்லாவற்றையும் பேசிக் கொண்டிருக்க முடியாது. நாங்களும் ஆளும் கட்சியில் ஒரு அங்கமாக இருக்கிறோம். நீங்கள் முன்வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல எங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் ஆளும் கட்சி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. அதனை எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்கே சொல்ல வேண்டுமோ அங்கே சொல்லுகிறோம். எந்த வகையில் சுட்டிக்காட்ட வேண்டுமோ அந்த வகையில் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆட்சிக்கு 100 நாள்கள் தான் ஆகியிருக்கின்றன. அதற்குள்ளாக வாக்குறுதிகளை இன்னும் ஏன் நிறைவேற்றவில்லை என்று நாம் விவாதிக்க முடியாது. எதிர்க்கட்சியாக இருக்கிற திமுகவே 6 மாத காலம் பொறுத்திருப்போம் என்றுதான் சொன்னார்கள். எந்த ஒரு கட்சி ஆட்சி அமைத்தாலும் குறைந்தபட்சம் 6 மாத காலமாவது தேவைப்படுகிறது என்பதை அனைவரும் அறிவோம். ஆகவே 100 நாளில் என்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டார்கள் என்ற கேள்வியை எல்லோரையும் போல் நாங்கள் எழுப்ப இயலாதுதான்.